ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஷஸ் சீரீஸ்க்காக டொமஸ்டிக்ல வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்காக பேஷனேட்டாக வந்து விளாடுறாங்க. அந்த ஒரு ஆஷஸ் சீரீஸை பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்திருக்காங்க. அவங்களோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூக்காக சூப்பராக வந்து ஸ்பெல் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் நேத்தன் லயான் அவரோட ஸ்பெல்லும் வந்து சூப்பராக இருக்கு. அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து 850 ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. தட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் நேத்தன் லயான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் டக்கெட் சவுத் ஆஸ்திரேலியாக்காக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரெண்டன் டக்கெட்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ சூப்பராக போடுவார் நான் நினைக்கிறேன். தென் பியூ வெப்ஸ்டர் அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் ஸ்பெல்லாம் வந்து போட்டிருக்காரு. டாஸ்மீனியாக்காக 5 விக்கெட் ஹால் வந்து எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்பெல் ஃப்ரம் பியூ வெப்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் ஆஷஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஷஸில் யார் பயங்கரமாக பண்ணுவாங்கங்கிறது ஒரு தாட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.